நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உத்தம விதவையின் ஜெபம் என்கிற ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு விதவையானவள் கணவனை இழந்தவள். அதே மாதிரி ஒரு ஆண் விதவை என்றால் மனைவியை இழந்தவன் என்று பொருள். ஆனால் இங்கே பைபிளில் அதிகமான இடங்களில் கணவனை இழந்த மனைவியை குறித்து தான் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. விதவையை குறித்து இந்த பைபிள் நமக்கு பல விஷயங்களை சொல்லுகிறது. குறிப்பாக நம்முடைய தேவன் இந்த விதவைகளை குறித்த ஒரு தனி பார்வையை வைத்திருக்கின்றார் என்பதை நாம் சில வசனங்களை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். யாத்ராகமும் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அதே போல உபாகமும் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தேவன் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே உபாகமும் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தி ஆகும்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே ஒரு பிரமாணம் தரப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகம 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பிரமாணங்களோடு இணைந்தவைகளாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது கூட ஒரு சில வசனங்களில் விதவைகளை குறித்து சொல்லுகிறார். சங்கீதம் 68:5 அவர் இப்படி சொல்லுகிறார்: தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 146:9 தாவீது இப்படி சொல்லுகிறார்: பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1ஆம் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். அதாவது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்: விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் யாக்கோபு நிருபத்தை எழுதின யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்: திக்கற்ற பிள்ளைகளும்
விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு உத்தம விதவை அல்லது ஒரு விதவை உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட விதவைகளுக்கு உதவி செய்கிற தேவன் அவர்கள் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். உத்தம விதவையானவள் என்று அழைக்கப்படுகிறவள் எப்படிப்பட்டவளாய் இருப்பாள்? அவளுடைய ஜெப வாழ்க்கை என்ன? அவளுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? அவள் எதை வாஞ்சிக்கிறவளாய் இருக்கிறாள் என்பதை நாம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிகின்றோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஆக உத்தம விதவையானவள் எப்படி இருப்பாள்? அவள் தனிமையானவளாய் இருக்கிறாள், கைவிடப்பட்டவளாய் இருக்கிறாள், அழகற்றவளாய் இருக்கிறாள், ஒருவராலும் நேசிக்கப்படாதவளாய் இருக்கிறாள். ஆகையினால்தான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவள் தனிமையாக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அவளுக்கு ஒருவரும் உதவி செய்வார் இல்லை. அவள் தனிமையாய் இருப்பதனாலே அவளை பலவிதங்களிலே குற்றம் சுமத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இவள் தனிமையாய் இருக்கிறதுனால அந்த தனிமையாய் இருக்கிற நேரத்தை நற்காரியங்களை செய்வதிலே அவள் பயன்படுத்துகிறாள் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே தொற்கால் என்றொரு தாய் அந்த தனிமையாய் இருக்கிற நேரத்தை மற்றுள்ள ஏழை விதவைகளுக்கு உதவி செய்கிறவளாக தன்னை மாற்றி அமைத்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த உத்தம விதவையானவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இருக்கிறாள். அவள் தேவனையே முற்றிலும் சார்ந்து நிற்கிறவளாய் இருந்தாள். தன் கைபலத்தையே அவள் நம்பி இருந்தாள். எந்த மனிதனையோ, எந்த உறவுக்காரங்களையோ, எந்த சொந்த பந்தங்களையோ அவள் நம்பி இருக்கவில்லை. அவள் தேவனை மட்டுமே நம்பி இருந்தாள். தேவனிடத்திலே நம்பிக்கை உடையவளாய் இருந்தாள். இயேசு கூட சொன்னாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆகையினாலே இந்த விதவையானவள், உத்தம விதவையானவள் தன் உத்தமத்திலே நிலையாய் நின்று தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்து தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு தேவனுடைய சட்ட திட்டங்களின் பிரகாரம் தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறவளாய் இருந்தாள். எது தனக்கு தேவையோ அதை தேவனிடத்துல ஜபம் மூலமாய் கேட்கிறவளாய் இருந்தாள். ஆகையினால்தான் இந்த உத்தம விதவையானவளுடைய 3வது பண்பு, அவள் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபத்திலும் நிலைத்திருப்பவளாய் இருந்தாள். இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவளாய் இருப்பார். அவள் ஒருவேளை தனக்காக மட்டும் அவள் ஜெபிப்பாளா? அப்படி அவள் தனக்காக ஜெபிக்கிறாள் என்றால், ஆண்டவரே, நான் விதவையாய் இருக்கிறவள், தனிமையாய் இருக்கிறவள், ஆகையினாலே எந்த நேரத்தில் நான் வழி விலகி போக வேண்டியது வரும். அப்படி வழி விலகி போகாதபடிக்கு, மாம்சத்தின் இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்காதபடிக்கு, மற்றவர்களால் நான் பாதிப்புக்குள் ஆகாதபடிக்கு எனக்கு நீர்
எல்லாவற்றிலும் உதவியாய் இருக்க வேண்டும் என்று தனக்காகவும் வேண்டிக் கொள்வாள். அதே போல மற்றுள்ள என்னை போல இருக்கிற விதவைகளுக்கும் ஆண்டவரே, அவர்களுக்குடைய வாழ்வுக்கு எதிரான காரியங்கள் அவர்களுக்கு நடவாதபடிக்கு நீர் அவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்திருப்பார். பைபிள்ல லூக்கா 2 37 சுவிசேஷகனாகிய லூக்கா இப்படி அவர் சொல்லுகிறார். லூக்கா 2 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் ஆதி சபை கூட அப்படி இருந்தது. இந்த விதவையை போல ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஆதி சபை தரித்திருந்தது. அதை அந்த ஆதி சபையின் அந்த ஜப லட்சணம் இந்த விதவைகளால் மிகவும் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு குடும்பஸ்தர்களாய் இருக்கிறவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருப்பதை விட்டுவிட்டார்கள். சம்பாதிப்பதிலும் மற்றுள்ள காரியங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் ஓடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விதவைகள் சபைகளிலே இருக்கும் போது அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்து ஆண்டவருடைய சபை எப்பொழுதும் விழிப்போடு இருக்கத்தக்கதாக போராடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எந்த ஒரு சபை இப்படிப்பட்ட உத்தம விதவையை கொண்டிருக்கிறதோ அந்த சபைதான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாயிருக்கிறது. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உத்தம விதவைகளை சபை பராமரிக்க வேண்டும் என்று பைபிள் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த உத்தம விதவைகள் சபையின் வளர்ச்சிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்காக ஆண்டவரை எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கதறி தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற தாய்மார்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சபையிலே எழும்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.